ஹலோ, நீ சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன்டா. இங்கே தான் இருக்கியா? ஆ. ஹாய்டா. ஹாய். டேய், யார் யாரோ பக்கத்துல நிக்கிறாங்கடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. டேய், நான் தான்டா ஹரி. ஓ சாரிடா, நீ எப்படி இருப்பேன்னு மறந்துருச்சு. ஆனா நீ இன்னும் அப்படியே தான்டா இருக்க, பர்ஃபெக்டா. டேய், ரூம்ல எப்படிரா? நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும்ல? நல்லா கம்பேக்டபிளா இருக்கும். வா. ஈரா, பேக் விட்டு வந்துட்டேன்டா. நல்லா சானிடைசர் ஊற்றி கழுவணும். ஆமாச்சா, இதான் ரூமு. நீ வரணும், பசங்க பக்காவா க்ளீன் பண்ணிக்கிறானு. பக்கா மாட்டானுங்க. ப்ரோ ஹாய். அவனுக்கு இந்த ஹக்லாம் பிடிக்காதுடா. ஓ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சரி, குளிச்சுட்டு வந்துருங்க, சாப்பிடலாம். டேய், இதான் ரூமா? இதுதான் ரூமு. இனிமே நீ ரூம்மேட். ஓகே? ரூம்மேட்டா? வெளியே வர மாட்டா. வேற எவனா உள்ள இருக்கானா? டேய், சுத்தி காட்டுறா, நானே பாத்துக்கிறேன். டே மச்சான், இந்த மாதிரி காமெடிலாம் ரூம்மேட்ஸ்குள்ள சகஜம். இங்க வந்துட்டுனா போட கத்துக்கோ. சுத்தி தானே காட்டணும், வா சுத்தி காட்டு மச்சான். இதான் பாத்ரூம். என்னப்பா? என்னடா பாத்ரூம்க்கு போன்ல எடுத்துன்னு போறாங்க? இங்க போன் இல்லாம யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. 5 பேருக்கும் ஒரே பாத்ரூம் தானா? சேச்சே, 6 பேருக்கும் உன்னையும் சேர்த்து. ஆமாண்டி, ஆமா, நான் பைத்தியக்காரன். அப்புறம் இதுதான் உங்க மாதிரி இல்ல, உங்க ஆளா? ஆலினா கையில கிடைச்சா என்ன பேசுறேன் நான் தான் முடிவு பண்ணேன். நீ இல்ல கொப்பட கையில கிடைச்சா கிழிச்சிரண்டே. பயப்புறா. அவன் அப்படிதான், ஃப்ரீயா விடு. ஹலோ ப்ரோ. அவன் எப்பவும் ஃப்ரீயா தான் இருப்பான், விடு. இவர் தான் ஆனந்த் அண்ணன். அண்ணா, ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொன்னால, இவன் தானா? ஓ, சாப்பிட்டியா? இல்ல. சரக்கு சாப்பிட்றியா? வேணாம். சரக்கு சாப்பிட முடியாது, குடிதான் முடியும். போய் சோறு சாப்பிடு. ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சரியா இருப்பேன். ரெடியா பத்துன்னு இருக்காருல்ல. நம்மளும் இங்கதான் தூங்கணும். 6 பேரும் ஒரே இடத்துலயா? டேய், என்னடா நீ 6 பேருக்கு ஒரு பாத்ரூமா 6 பேருக்கு ஒரு பெட்ரூமான்னு கேட்டுனுக்குற? இங்க ஒருத்தருக்கு ஒண்ணுலாம் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணுதான். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். 10மாடா? ஏய், அதெல்லாம் 10டா. 10டாண்டா. இதுதான் மாடி. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அத நான் பாக்குறேன். பேலன்ஸ் எல்லா சைட்லயும் நீ பாத்துக்கோ. டேய், நான் பொண்ணு பார்க்க வரலடா, வேலை பார்க்க வந்திருக்கேன்டா. பாரு மச்சான், கூட இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கோ. ஆனா நீ செலவு பண்ற மாதிரி வச்சுக்காத. டேய், நாளே வச்சுக்கலடா. எனக்கு இந்த வீடும் பிடிக்கல. நாளை விடு. பிடிக்கலனா எங்க போவ? எனக்கு வேற வீடு பாரு. டே பித்து, உன் சுச்சுவேஷன் புரிஞ்சுதான் பேசுறியா? ஊர்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உன் தங்கச்சி படிக்கணும், அதுக்கோசம் நீ சென்னைக்கே வேலை தேடி வந்திருக்க. இங்க ஃப்ரீயா வீடு கச்சதே எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப போய் வேற வீடு பாருனா, இங்க அட்வான்ஸ் எவ்வளவு தெரியுமாடா? ஒழுங்கா இங்க தங்கி இருந்து வேலை தேர வழிய பாரு. இன்னும் இவ்வளவு வேற காணும், புரியுதா? டெய்லி ஹோட்டல்ல தான் வாங்குவீங்களா? இல்லடா, அப்பப்போ ஆர்டர் போட்டுருவோம். டேய், அப்புறம் எதுக்குடா கிச்சன் இருக்கு? எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. அப்போ அதுல சமைச்சதே இல்லையா இது வரைக்கும்? சமைக்கலாம்டா, ஆனா சமைக்கிறது தான் சோம்பேறித்தனம். அதான் இப்படி ஹோட்டல்ல ஈஸியா. நாள்ல இருந்து நான் சமைக்கிறேன்டா. குட், நல்ல முடிவு. ஆனா கேஸ் வாங்கிக்கோ. கேஸ் இல்லையா? சரி, கேஸ் நான் வாங்குறேன். அப்படியே ஸ்டவ் வாங்குறேன். எதுவுமே இல்லாம எதுக்குடா கிச்சன் வச்சிருக்கீங்க? அண்ணே, ஒரு டீ. தொட்டிங்களா? பரவாயில்ல ப்ரோ, நீங்களே குடிங்க, நான் வேற சொல்லிக்கிறேன்.
தேங்க்ஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ தேங்க்ஸ் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? சோகமாக இருந்தா சோகமாக தானே ப்ரோ சொல்ல முடியும். கரெக்டு. யார்கிட்டயாவது என் சோகத்தை சொல்லணும் போல இருக்கு, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க ப்ரோ. நான் நம்புகிறேன் ப்ரோ. என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா நானே சோகமாக தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. வாங்க முடியலையா? வாங்கிட்டேன், ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன் ப்ரோ, வீட்டில் யாராச்சும் பிரச்சனை பண்ணுறாங்களா? ம், வீடே பிரச்சனை பண்ணுது. வீடு பிரச்சனை பண்ணுதா? நீங்கள் நம்பலல? இல்லை, இப்போ தானே ப்ரோ சொன்னீங்க நம்புறேன்னு. இப்போ நம்புகிறேன். ஆமாம், உங்களுக்கு என்ன சோகம் ப்ரோ? உங்களுக்கு வீடு பிரச்சனை பண்ணுது, எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. உங்களுக்கு யாரு என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு யூ மீன் கோஸ்ட்? ஓகே ஓகே ஓகே. எனக்கு யாருன்னு தெரிஞ்ச ரூம்மேட்ஸு, உங்களுக்கு யாருன்னு தெரியாத ஹவுஸ்மேட்ஸ். இந்த பிரச்சனையை எப்படி ப்ரோ சால்வ் பண்ண போறீங்க? August 1 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ அதை கொடுங்க. இந்தோ இதெல்லாம் தூக்கி போட்டுருவா? 2 வாரத்துக்கு வரும், வச்சுக்கோ. இங்கே தானே வச்சோம். பேஸ்ட் வேணுமா? போங்க. எங்கே வச்சு தொலைச்சோன்னு தெரியலையே. அவர் ஏன் நம்ம லைஃப்குள்ள வராது? மாமா சொன்னா புரிஞ்சுக்க சொல்லும். என்ன தேடுறீங்களா? உங்களை தேடலங்க. எது தேடுறேன்? கத்தாதீங்க, என் பொருள் ஒன்று காணோம். காணும்னா தேடு, என்கிட்ட தேவையில்லாம கேட்டுனுக்கிற வைத்தியக்கார். உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டோமா? அழகி உனக்குதான், நம்பு. என் ஹார்ட் உன் பேர் சொல்லிதாமா டெய்லி துடிச்சிட்டு இருக்கு. காணுமே. பிரதர், என்ன தேடுறீங்க பிரதர்? அது நான் வந்து சொல்லுங்க, நானும் தேடுவேன்ல. என் ஹெட்செட்டை காணோம், நானே தேடிக்கிறேன். ஓ சரி சரி. நான் கூட உங்க ஜட்டியை தேடுறீங்களான்னு நினைச்சிட்டேன். என் ஜட்டியை நான் ஏன் தேடணும்? உங்க ஜட்டியை நான் தானே போட்டிருக்கேன். நம்ம ஜட்டி தான் பாருங்க. அட நம்ம ஜட்டி தான், நம்ம ஜட்டி தான் பாருங்க. என்ன நீங்க? ஆமா நம்ம ஜட்டி தான். இஞ்சிடியா? சைஸ் ஒண்ணுதான். அட ஒரே சைஸ் தான் பிரதர். டேய் என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மச்சான், அவர் ஜட்டி நினைச்சா அவர் ஜட்டி எடுத்து போட்டேன்டா. அதுக்கு என்னடா? அதுக்கு என்னவா? ஏன் ஜட்டி அப்புறம் போடலாம்? பிரதர் இந்தாங்க, என் ஜட்டியை வேணா போட்டுங்க. ரொம்ப பண்றீங்க. பாத்தியா, 3 ஓட்டம் இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. எனக்கு இது 3 கல்லடா இருக்கு. டேய், இங்க யார் வேணா யார் போடலாம்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். நேத்து கூட அவன் ஷர்ட் நான் போட்டேன், என் ஜட்டியை தான் போட்டான். இதெல்லாம் ரூம்மேட்ஸ்குள்ள சகஜம்டா. என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. என் பொருள் யாரும் எடுக்காதீங்க. டேய் மச்சான், அவன் ரொம்ப பேசுறான், ஜட்டி கழட்டி குடுறா. ஆமாண்டா, இந்தா எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. எனக்கு ஜட்டியே வேணாம். இதுக்குதான் நான் ஜெட்டியே போடுறது இல்லை. அப்பாடா எல்லாம் இருக்கு. இன்னும் குறுகுறும் பார்க்குறான். எங்க போற? தூங்கலையா? இதோ போறேன். தூங்காம எங்க போற? தூங்க தான் போறேன். போய் தூங்கு. தேவையில்லாம பேசினுக்கிற. நான் போய் தூங்க. பெட்ரூம்ல லைட் எடுத்து வெஸ்டர்ன் பெட்ரூமா? ப்ரோ கம் ஆன். நல்லா கழுவணும். என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். ஐயோ போன வச்சுட்டா. போறே ஊர்ரா. ஃபுல்லா போத்திக்கிங்க. என்னடா? ஒண்ணுமே போடலடா. அதான் பெட்ஷீட் போட்டிருக்கானே. உள்ள ஒண்ணுமே போடலடா. ப்ரோ அவன் எப்பவும் ஒன்றும் போட மாட்டான், ஃப்ரீயா தான் இருப்பான். இததான் அவன் ஃப்ரீயா இருப்பான்னு சொன்னியா? ஆமாண்டா. போன தொடாத.
சொல்லு மதி. ஹலோ அண்ணா, அம்மாக்கு டயாலிசிஸ் பண்ணணும். உடனே அர்ஜென்ட்டா 30,000 கேக்குறாங்க அண்ணா. போன மாசம் தானம்மா பண்ணோம். அண்ணா, அம்மாக்கு சடனா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ணா. இப்போ டயாலிசிஸ் அவங்களுக்கு பண்ணலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாகவும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி சரி, நீ எதுவும் பயப்படாத. நான் மாமா கிட்ட கேட்டுக்கிறேன். பித்து என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 30,000 அர்ஜென்ட்டாக வேணுன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை சரிடா. இல்லை, நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் மாமா, அம்மாவுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டு ஒரு 30,000 தேவைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம். ஐயோ மாப்பிள்ள, இன்னைக்கு தான் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மாப்பிள்ள. சரி மாமா. நீ கொஞ்சம் முன்னாடியே கேட்டுருக்கலாம்ல. சித்தப்பா, காசு ஏதாச்சும் இருக்குமா? ஏன்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. இப்போதான்டா இஎம்ஐ கட்டினேன். நீங்கேயாச்சும் வெளியில் கேட்டு பார்க்குறியா? அம்மாவுக்கு ரொம்ப முடியல, காசு ஏதாச்சும் இருக்குமா? உங்கள் அம்மா வாங்கின காசே இன்னும் திரும்பி தரலையாப்பா? அண்ணே, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, காசு ஏதாச்சும் இருக்குமா? இப்போதான்டா மொபைல் வாங்கினேன், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. வேற யார்ட்டா ட்ரை பண்ணி பாரு. ஹலோ அண்ணா, அம்மாக்கு டயாலிசிஸ் உடனே அர்ஜென்ட்டா கேக்குறாங்க அண்ணா. அண்ணா, அம்மாக்கு சடனா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டயாலிசிஸ் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள பையனுக்கு ஸ்கூல் கட்டணும் மாப்பிள்ள. நீ கொஞ்சம் முன்னாடியே கேட்டுக்கலாம்ல. இப்போதான்டா மொபைல் வாங்கினேன், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. வேற யார்ட்டா ட்ரை பண்ணி பாரு. ஏன்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா. இஎம்ஐ வெளியே கேட்டு பார்க்குறியா? உங்க அம்மா வாங்கின காசு தரலையாப்பா? பித்து பித்து என்னடா ஆச்சு? யார்கிட்டயும் காசு இல்லைன்னு சொல்கிறாங்கடா. எங்ககிட்ட கேட்டியா? கேட்கணும் கூட அவசியம் இல்லை ப்ரோ, நாங்கள் தானே தரப்போகிறோம். டேய், என்னடா சின்ன பிள்ளை மக்கள் எழுதிட்டு இருக்க? டேய் ஹரி, குடிக்க சாப்பிட காசு இல்லைனாலும் பரவாயில்லடா, என் அக்கௌண்ட்டில் இருக்க காசு தம்பிக்கு அனுப்பிச்சுட்றா. சொந்தக்காரங்களாம் நம்பாதீங்க ப்ரோ. எனக்கும் தான் அப்பா அம்மா இல்லை, அதனால என்ன என் சொந்தக்காரங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களே என் சொத்துக்காக தான் என் கூட பழகினாங்கன்னு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரோ, நாங்கள் இருக்கோம், அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஜிபே நம்பர் சொல்லுங்க ப்ரோ. என் ஆளுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ண மாட்டேன்னா? எனக்காக ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க? டே மச்சான், ரூமை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் ஃப்ரெண்டோ ரூம்மேட்டோ இல்லைடா, பர்சனல் லைஃப்பும் ஷேர் பண்ணிக்கிறது தான். நீ என் ஃப்ரெண்டா மச்சான். டேய், இந்த ப்ரோ உன் சானிடைசர். எனக்கு எது அழுக்குன்னு இப்போதான் அப்புறம் புரியுது.